Okay. So far, number atoms J.J. Thomson model of the atom, Rutherford model of the atom, Bohr model of the atom பார்த்தோம். drawbacks என்னன்னு பார்த்தோம், advantages என்னன்னு பார்த்தோம். On the basis of Bohr atom model, எப்படி hydrogen atom ஓட spectral series predict பண்றது, எப்படி அந்த Lyman Balmer Pascal bracket and fund seriesல spectral lines wavelength calculate பண்றது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த லெசன்ல தோ என்சிஆர்டில இல்லைன்னாலும் நீட் சிலபஸ்ல இருக்கு, ஐஐடி சிலபஸ்ல இருக்கு. பட் இதுலயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய டாபிக் இது எக்ஸ்ரேஸ். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு அதை நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பத்தி பார்க்கும்போது குவாண்டம் தியரியில என்ன பார்த்தோம், லைட் ஒரு மெட்டீரியல்ல இன்சிடென்ட் ஆனா எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும், அதுக்கு பேர் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு பார்த்தோம். அப்ப லைட் எலக்ட்ரானா மாறுதுன்னா, எனர்ஜி மேட்டரா மாறுதுன்னா ரிவர்ஸும் பாசிபிளா இருக்கணும் இல்லையா? எப்பயுமே ஒரு சைடே பாசிபிலிட்டி இருக்காது. இவங்களால இது முடியும்னா அவங்களால அதுவும் முடியும். ஸோ போட்டான் லைட் எனர்ஜி எலக்ட்ரானா கன்வெர்ட் ஆகுதுன்னா எலக்ட்ரானும் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியணும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் இதை முன்னாடியே இவங்களுக்கு கெஸ் பண்ணதுக்கு முன்னாடியே 1895ல வில்லம் ரான்ஜன் அவர் இதை டிஸ்கவர் பண்ணார். அவர் தான் எக்ஸ்ரேஸை டிஸ்கவர் பண்ணார். ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ் ஒரு ஹெவி அட்டாமிக் நம்பர் இருக்கக்கூடிய மெட்டல் மேல போய் இன்சிடென்ட் ஆகும்போது அதுல இருந்து ஹைலி பெனிட்ரேட்டிங் ரேடியேஷன் வெளில வருது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. அந்த ரேடியேஷன் என்ன ரேன்னு தெரியாததுனால, அப்ப ஆல்பா பீட்டா காமா ரேஸ் தான் தெரிஞ்சது. இது அது மூணுலயும் அடங்காம இருந்ததுனால அது என்ன ரேன்னு தெரியாததுனால மேக்ஸ்ல எப்பயும் தெரியாதுக்கு எக்ஸ்ன்னு பேர் வைப்போம் இல்லையா, அது மாதிரி இருக்கு, எக்ஸ்ரே அப்படின்னு பேர் வச்சுட்டாரு. ஸோ இந்த எக்ஸ்ரேஸ்னா என்னன்னா, தேர் ஆல்சோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னா அது ஒரு ஸ்பெக்ட்ரம் நமக்கு தெரியும். இந்த பக்கம் பார்த்தோம்னா காமா ரேல ஸ்டார்ட் பண்ணி காமா, எக்ஸ்ரே, நீங்க 5th லெசன்ல படிச்சிருப்பீங்க, அல்ட்ரா வயலட் ரேஸ், விசிபிள் லைட், அப்புறமா இன்ஃப்ராரெட், தென் யூ ஹாவ் மைக்ரோவேவ்ஸ். ஸோ இது எல்லாமே 1 2 3 4 5 6 இன்னொன்று ரேடியோ வேவ்ஸ். ரேடியோ வேவ்ஸ்ங்கிறது இந்த டெலிகம்யூனிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேவ்ஸ். இது எல்லாமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாமே ஆல் ஆஃப் தெம் டிராவல் வித் தி ஸ்பீட் ஆஃப் 3 × 10⁸ மீட்டர் per second. ஸோ எல்லாருமே இந்த ஸ்பீடில் தான் டிராவல் பண்றாங்க. ஓகே, ஸோ இதுங்க எல்லாமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். தே டிராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன் வித் தி வெலாசிட்டி ஆஃப் லைட் and they are not affected by electric and magnetic fields. இதெல்லாம் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட கேரக்டர்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். எக்ஸ்ரேஸ்ங்கிறது, எக்ஸ்ரே போட்டான்ஸ்ங்கிறது ரொம்ப ஹைலி எனர்ஜெட்டிக். அதனால அது விசிபிள் லைட் எதுல எல்லாம் போகாதோ, இப்ப நம்ம ஸ்கின் வழியாலாம் விசிபிள் லைட், நம்ம கை வழியா அந்த அடுத்த சைட் பார்க்கணும்னு நினைச்சா பார்க்க முடியாது, ஏன்னா விசிபிள் லைட் நம்ம ஸ்கின் வழியா போகாது. பட் எதுல எல்லாம் விசிபிள் லைட் போகாதோ அங்கெல்லாம் இந்த எக்ஸ்ரேஸால டிராவல் பண்ண முடியும். எக்ஸ்ரேஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரான்ஜன் கூலிக் டியூப் அப்படின்னு ஒரு டியூப்ல தான் இந்த எக்ஸ்ரேஸை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த டியூப் பார்க்கலாம், இவாக்குவேட்டட் பல்ப் ஒன்று இருக்கு, அந்த குண்டா இருக்கு இல்லையா, அது இவாக்குவேட்டட் பல்ப். அதுல ஒரு டிஸ்சார்ஜ் டியூப் தான் இவாக்குவேட்டட் பல்ப்னா. டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் எஃப்னு ஒன்று இருக்கு, அது ஒரு லோ டென்ஷன் பேட்டரி, அப்படின்னா கம்மியான வோல்டேஜ் இருக்க பேட்டரி வச்சு ஹீட் பண்றாங்க. அப்படின்னா தெர்மியானிக் எமிஷன் நம்ம சொல்லியிருக்கோம், எலக்ட்ரான் எமிட் ஆகிறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. அந்த தெர்மியானிக் எமிஷன், அதாவது தெர்மல் எனர்ஜி கொடுத்தா அது எமிட் ஆகும். அந்த ப்ராசஸ்ல இந்த ஃபிலமெண்ட்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது. இப்படி எமிட் ஆகிற எலக்ட்ரான்ஸ் ஆனோட நோக்கி போகுது. எதிர்க்க ஆனோடு வச்சிருக்காங்க பார்க்கலாம். கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் நடுவுல ஒரு வெரி ஹை டென்ஷன் பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்காங்க, ரொம்ப ஹை வோல்டேஜ்னா கிலோ வோல்ட்ஸ்ல. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த ஆனோட அட்ராக்ட் பண்றதுனால அது நோக்கி போகுது. படத்துல வரைஞ்சி காட்டியிருக்காங்க, எலக்ட்ரான்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் த ஆனோட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ கேன் see that. So they are accelerated electrons. இப்படி ஆக்சலரேட் ஆன ஹைலி எனர்ஜெட்டிக் எலக்ட்ரான்ஸ் போய் இந்த ஆனோட போய் ஹிட் பண்ணுது. அங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஆனோடுல ஒரு டார்கெட் மெட்டீரியலை எம்பெட் பண்ணிருக்காங்க. டார்கெட் மெட்டீரியல்னா ஹை அட்டாமிக் நம்பர் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல், லைக் டங்ஸ்டன், மாலிப்டினம், அதை அது மேல ஒட்டியிருக்காங்க. பார்த்தா தெரியும் அது ஒரு இன்க்ளைண்டா வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் போய் அதுல ஹிட் ஆனவுடனே அங்கேருந்து ரேஸ் வரப்போகுது. இது பிளாட்டா இருந்தா அப்படி பின்னாடியே போயிடும், ரேஸ் வெளில வராது. அதனால இன்க்ளைண்டா இருக்கிறதுனால அந்த இந்த ஓப்பனிங் வழியா அந்த ரேஸ் வரதுக்காக இது வழியா இந்த இன்விசிபிள் ரேஸ், எக்ஸ்ரேஸ்ன்ற ரேஸ் வெளியில வருது. இந்த மோஸ்ட் ஆஃப் த என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலி இந்த எலக்ட்ரானோட கைனெட்டிக் எனர்ஜி தான் இந்த போட்டானா கன்வெர்ட் ஆகுது. எல்லா எனர்ஜி கன்வெர்ட் ஆகாது, கொஞ்சம் எனர்ஜி ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை வித்ஸ்டாண்ட் பண்றதுக்காக இந்த டார்கெட்டை
நல்ல ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கிற எலிமெண்டால பண்ணிருக்காங்க. அங்க கூலிங் சிஸ்டம் இல்லாம எம்ப்ளாய் பண்ணிருக்காங்க. So fast moving electrons are suddenly stopped by an obstacle. X-rays are emitted. X-rays na enna? They are electromagnetic waves of very high energy. Adhu wavelength range enna nama paathomna 0.1 Armstrong la irundhu ஆரம்பிச்சு 100 Armstrong வரைக்கும் இருக்கு. இப்ப இந்த எக்ஸ்ரேஸ் பத்தி நம்ம பார்த்தோம்னா முக்கியமான விஷயம் ரெண்டு விஷயம் சொல்லுவோம். குவாலிட்டி ஆஃப் த எக்ஸ்ரேஸ் அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் த எக்ஸ்ரேஸ். குவாலிட்டினா அதனுடைய பெனிட்ரேட்டிங் பவர், எந்த அளவுக்கு அதால ஸ்கின்னையோ திக்கான அப்டக்கிள தாண்டி பெனிட்ரேட்டிங் பவர், which depends upon the frequency of the photons. எனர்ஜி அதிகமா இருந்தா நல்ல பெனிட்ரேட்டிங் பவர். The X-ray photon frequency depends upon the accelerating voltage. நம்ம ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் நடுவுல வோல்டேஜ் கொடுத்தோம் இல்லையா, அது எப்படி நம்ம பின்னாடி ப்ரூவ் பண்ணுவோம் ஞாபகம் வச்சு. It depends upon the accelerating voltage or it depends upon the atomic number of the target element. Target element வைக்கிறோம் இல்லையா, அதோடைய atomic number அது டிபெண்ட் ஆயிருக்கு. So quality na is measured by the penetrating power. Penetrating power na energy, which is decided by the velocity of the electrons. Electrons பார்க்கும்போது velocity, ஏன்னா electron உடைய kinetic energy தான் இதோட frequency மாறும். This is decided by the accelerating voltage. Intensity of X-rays na, இந்த X-ray நிறைய வருதுன்னா number of X-rays. இந்த குவாலிட்டிங்கிறது ஒரு X-ray photon உடைய energy, intensity na number of photons in the X-rays. Intensity depends upon the number of electrons hitting the target. அது எதை டிபெண்ட் ஆயிருக்குன்னா, அது அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் ஒரு லோ டென்ஷன் பேட்டரியில ஹீட் பண்றோம் இல்லையா, இந்த லோ டென்ஷன் பேட்டரியை பொறுத்து இங்க பேட்டரியில வோல்டேஜ் கூட கொடுத்தா நிறைய எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒரு ஃபோட்டானை எமிட் பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நிறைய ஃபோட்டான் வேணும்னா நிறைய எலக்ட்ரான் ஹீட் பண்ணணும். நிறைய எலக்ட்ரான் ஹீட் பண்ணணும்னா இந்த ஃபிலமெண்ட் நிறைய எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணணும். ஸோ நிறைய எக்ஸ்ரே இன்டென்சிட்டி அதிகமா வரணும்னா இந்த லோ டென்ஷன் பேட்டரியினுடைய வோல்டேஜ் அதிகமா இருக்கணும். வர்ற ஒரு ஃபோட்டானுக்கும் எனர்ஜி அதிகமா இருக்கணும்னா அது ஏது எனர்ஜின்னு பார்க்கணும். இந்த வந்த எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி தான் இங்க ஃபோட்டான் எனர்ஜியா மாறி இருக்கு. அப்போ ஃபோட்டானுக்கு எனர்ஜி அதிகமா இருக்கணும்னா எலக்ட்ரானுக்கு வெலாசிட்டி கூட இருக்கணும். எலக்ட்ரானுக்கு ஃபோட்டானுக்கு எனர்ஜி E is equal to h nu, எலக்ட்ரானுக்கு கைனடிக் எனர்ஜி half mv². So in the nu of the photon depends upon the velocity of the electron. The velocity of the electron in turn depends upon the accelerating voltage. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பின்னாடி டீடைலா பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்ரேஸை பத்தி பேசும்போது ரெண்டு வார்த்தை சொல்லுவோம். குவாலிட்டி ஆஃப் த எக்ஸ்ரேஸ் அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் த எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லிட்டு. குவாலிட்டினா அதனுடைய எனர்ஜியை குறிக்குது, இன்டென்சிட்டினா நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அதை நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்ரே ப்ரொடக்ஷன் அதான் நம்ம பார்த்தோம். இது அது எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் வேகமா ஆக்சலரேட் ஆகி போய் டார்கெட்டை ஹிட் பண்ணும்போது டெசலரேட் ஆகுது. டெசலரேட் ஆகுதுன்னா அதோட வெலாசிட்டி குறையுது, அப்படின்னா கைனடிக் எனர்ஜி குறையுது. அந்த குறைஞ்ச எனர்ஜி தான் எக்ஸ்ரே ஃபோட்டானா எமிட் ஆகுது. எனர்ஜி கன்சர்வேஷன். இப்ப நம்ம எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா, இப்படி வெளியில வர எக்ஸ்ரேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன வேவ் லெங்த் இருக்கு அப்படின்னு மெஷர் பண்ணி பார்த்தா கண்ணா பின்னா நிறைய வேவ் லெங்த்ஸ் இருக்கு. நாம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம், வேவ் லெங்த் 4000 விட கம்மியா இருக்கணும்னா ஏதோ ஒரு 3800 ஆம்ஸ்ட்ராங். ஏன்னா ஒரே எலக்ட்ரான்ஸ் ஒரே வோல்டேஜ் ஒரே டார்கெட் இவ்வளவு வரணும்னு நினைக்கிறோம். ஆனா பார்த்தா ஒரு குறிப்பிட்ட வேவ் லெங்க்ல ஆரம்பிச்சு எல்லாம் 3800 இருக்கு, 801 இருக்கு, 3802 இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், என்ன வேவ் லெங்க் ஆரம்பிச்சாலும் அதுல இருந்து கண்டினியூஸா எல்லா வேவ் லெங்க்டும் இருக்கு. ஸோ இதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் அத கிராஃபா வரைஞ்சாங்க. To understand the wavelength of the X-rays. என்ன பண்ணாங்கன்னா ஒரு கிராஃப் வரைஞ்சாங்க. யாருக்கும் கிராஃப், wavelength of the X-rays coming out and the intensity. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் 3800 ஆம்ஸ்ட்ராங் வருது, 3801 ஆம்ஸ்ட்ராங் வருது, 3802 ஆம்ஸ்ட்ராங் வருது. இப்போ இதோடைய இன்டென்சிட்டி இதுல 3 ஃபோட்டானா ஓகே 3, இதுல நான் 5 இருக்கு 5, இதுல 7 ஃபோட்டானா 7.
அது மாதிரி ஒவ்வொரு வேவ் லெங்க்த்துக்கும் என்ன இன்டென்சிட்டி, எவ்வளவு ஃபோட்டான்ஸ் வருதுன்னு மெஷர் பண்ணாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் கிராஃப் வரைஞ்சப்ப ஒரு கிராஃப் கிடைச்சு. இந்த ஃபர்ஸ்ட் கிராஃப் பார்த்தோம்னா தெரியும். வேவ் லெங்த் along the x-axis and relative intensity along the y-axis. கிராஃப் வரைஞ்சா தெரியுது கண்டினியூஸா எல்லா இன்டென்சிட்டிலையும் நமக்கு எல்லா வேவ் லெங்க்லயும் இன்டென்சிட்டி வந்திருக்கு. ஸோ கண்டினியூஸா எல்லா வேவ் லெங்க்த்துமே பிரசன்டா இருக்கிறதுனால இதுக்கு பேர் கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு வச்சாங்க. அதாவது ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ் 20 கிலோ வோல்ட் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வேவ் லெங்க்ல ஸ்டார்ட் பண்ணி எல்லா வேவ் லெங்க்த்தும் இருக்கு. 30 கிலோ வோல்ட் வச்சா அந்த வேவ் லெங்க் குறைஞ்சிருக்கு, பட் அதுல இருந்து ஆரம்பிச்சு ஸ்டார்டிங் ஃப்ரம் அ மினிமம் continuously all the wavelengths are present. 40 kilovolt அதுல வச்சா starting from a minimum wavelength continuously all the wavelengths are present. வேற வேற இன்டென்சிட்டில இருக்கானா சரியா, all wavelengths are present னு தெரியுது. ஸோ இது கண்டினியூஸ் எக்ஸ்ரேன்னு சொன்னாங்க. இது மட்டும் கிடைக்கல, சூப்பர் இம்போஸ்ட் ஆன் த கண்டினியூஸ். இந்த கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரத்துல பார்த்தா ஒரு குறிப்பிட்ட வேவ் லெங்த் மட்டும் எப்படி இருக்கு, மேக்சிமம் இன்டென்சிட்டியா இருக்கு. இந்த வேவ் லெங்த் மட்டும் you can see இந்த வேவ் லெங்த் மட்டும் மேக்சிமம் இன்டென்சிட்டி, அதாவது பீக் வந்திருக்கு. இது வந்து டங்ஸ்டன் டார்கெட்டுக்கு பண்ணிருக்காங்க. சரி, இப்படி நிறைய வோல்டேஜ் வேண்டாம், ஒரே ஒரு வோல்டேஜ் வச்சு வேற வேற எலிமெண்ட்டுக்கு பண்ணலாம். 35 கிலோ வோல்ட்ஸ்ல இதே மாதிரி ஸ்பெக்ட்ரம் வரைஞ்சா டங்ஸ்டனுக்கு இதே மாதிரி பீக் தான் வந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் வேவ் லெங்க்த்துக்கு ஒரு பீக், ஒரே ஒரு பீக் வந்திருக்கு. பட் மாலிப்டனுக்கு பார்த்தா கண்டினியூஸ் எக்ஸ்ரே இருக்கு, எல்லா வேவ் லெங்த் இருக்கு, ஒரு பர்டிகுலர் வேவ் லெங்த் மட்டும் ஷார்ப் பீக்ஸ் வந்திருக்கு. கே ஆல்பா கே பீட்டான்னு பேர் எழுதியிருக்காங்க இல்லையா, அது மாலிப்டனுக்கு அந்த வேவ் லெங்த் மட்டும் ரொம்ப பிரைட்டா இருக்கு, நிறைய போட்டான்ஸ் இருக்கு. டங்ஸ்டனுக்கு பார்த்தா இந்த வேவ் லெங்க்ல நிறைய போட்டான்ஸ் இருக்கு, மாலிப்டனுக்கு இந்த வேவ் லெங்க்ல நிறைய போட்டான்ஸ் இருக்கு. The particular wavelength at which maximum intensity occurs is characteristic of that material. மாலிப்டனுக்கு மட்டும்தான் இங்க பீக் வருது, டங்ஸ்டனுக்கு மட்டும்தான் இங்க பீக் வருது. அதனால இந்த ஸ்பெக்ட்ரத்தை கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் வருது, நம்ம கிளாசிக்கல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி இதுக்கு எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது, ஏன் நடக்குது அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ்? நம்ம கிளாசிக்கல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி படி எலக்ட்ரான்ஸ் டெசிலரேட் ஆச்சுன்னா ஆக்சலரேட்டிங் எலக்ட்ரான்ஸ் ரேடியேட்ஸ் எனர்ஜி. அது தெரியும், இந்த கூலி டியூப்ல ஆக்சலரேட் ஆகுது எலக்ட்ரான்ஸ், அதனால எனர்ஜி கொடுக்குதுன்னு நினைச்சாங்க. பட் பார்த்தா அப்படி கொடுக்கும்போது இந்த ஸ்பெக்ட்ரால கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் பார்த்தோம் இல்லையா, அதுல பார்க்கும்போது டங்ஸ்டனா இருக்கட்டும் மாலிப்டினமா இருக்கட்டும், இந்த வோல்டேஜ் 35 கிலோ வோல்ட்ஸ் இருந்ததுன்னா, if the accelerating voltage is constant, the minimum wavelength for the materials is constant. அது டங்ஸ்டனா இருக்கட்டும், அதுவும் இங்க இருந்து ஆரம்பிக்குது, மாலிப்டினமும் இதுல இருந்து ஆரம்பிக்குது. ஏன்னு அவங்களால சொல்ல தெரியல. அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேவ் லெங்க்ல மேக்சிமம் இன்டென்சிட்டி ஏன் வருது, எல்லா இதுலயும் ஒரே மாதிரி இன்டென்சிட்டி இருக்க வேண்டியது எல்லா வேவ் லெங்க்த்துக்கும். இப்படி கிராஃப் வரைஞ்சா எல்லா வேவ் லெங்க்த்துக்கும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தா, எல்லா வேவ் லெங்க்த்துக்கும் இம்பார்ஷியலா ஒரே மாதிரி இருக்கணும், இன்டென்சிட்டி ஈக்குவல் பிரைட்னஸ் இருக்கணும். பட் அப்படி வரல, சிலதுக்கு கம்மியா இருக்கு, சிலதுக்கு அதிகமா இருக்கு, சிலது கம்மியா இருக்கு, அப்படி மாறி மாறி இருக்கு. அது ஏன்னு சொல்ல தெரியல. அது மாதிரி இந்த மினிமம் வேவ் லெங்த் ஃபார் அ பர்டிகுலர் வோல்டேஜ் whichever டார்கெட், டங்ஸ்டன் யூஸ் பண்ணாலும் அதே தான் வருது, மாலிப்டினம் ஆடோண்டா யூஸ் பண்ணாலும் அதே தான் மினிமம், வேற ஏதாவது யூஸ் பண்ணினா கூட இதே தான் மினிமமா இருக்கு. இது ஏன் அப்படின்னு நம்ம கிளாசிக்கல் தியரியால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. only the quantum theory explains this process. குவாண்டம் தியரி படி ஏன் எக்ஸ்ரே எமிட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எலக்ட்ரான் வந்து போய் டங்ஸ்டனையோ மாலிப்டினத்தையோ ஹிட் பண்ணி வச்சுக்கலாம். திஸ் இஸ் த டங்ஸ்டன் ஆட்டம், நியூக்ளியஸ் இருக்கு, அது சுத்தி ஆர்பிட்ல எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப இந்த கேத்தோடுல இருந்து எமிட் ஆன எலக்ட்ரான் இப்படி வந்து இந்த டார்கெட்டை ஹிட் பண்ணுது. அப்படி ஹிட் பண்ணும்போது இப்படி வேகமா வர்றது இந்த நியூக்ளியஸ் அட்ராக்ட் பண்ணலாம், அதனால அதோட பாதை மாறி இப்படி போகும். இப்படி போகும்போது இட் மே கெட் ஆக்சிலரேட் ஆர் இமிட். பக்கத்துல எலக்ட்ரான் கிட்ட போயிட்டா அது டெசிலரேட் ஆகலாம், நியூக்ளியஸ் கிட்ட போயிட்டா ஆக்சிலரேட் ஆகலாம். ஸோ இந்த எலக்ட்ரான் ஆக்சிலரேட்டும் ஆகலாம், டெசிலரேட்டும் ஆகலாம். அப்படி டெசிலரேட் ஆகிற எலக்ட்ரான்ஸ், டெசிலரேட்னா அதோட எனர்ஜி, வெலாசிட்டி குறைஞ்ச எலக்ட்ரான் அதோட எனர்ஜியே இப்படி போட்டானா எமிட் பண்ணுது.
அதுதான் h nu வெளியில வருது. அதுக்கு எவ்வளவு எனர்ஜி குறைஞ்சது? இனிஷியலா வர்ற எலக்ட்ரானுக்கு 10 எலக்ட்ரான் வோல்ட்னு வச்சுக்கலாம். ஒரு 10 எலக்ட்ரான் 10 எலக்ட்ரான் வோல்ட்ல வருதுன்னா, ஒரு எலக்ட்ரான் 1 எலக்ட்ரான் வோல்ட் விடலாம். இன்னொரு எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் வோல்ட் விடலாம். இன்னொன்னு 3 விடலாம். யார் வேணா எவ்வளவு வேணா விடலாம். அதனாலதான் எல்லா எனர்ஜியும் வெளியில வருது. கண்டினியூஸ் ஆல் எனர்ஜிஸ். சப்போஸ் ஏதாவது ஒரு எலக்ட்ரான் ஆல் த 10 எலக்ட்ரான் வோல்ட்ஸ போட்டானா மாத்திடுச்சுன்னா, சோ வெளியில வந்த போட்டானுக்கு மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எப்ப இருக்கும்? That is equal to the max kinetic energy of the electron. எலக்ட்ரானோட ஃபுல் கைனெட்டிக் எனர்ஜியும் போட்டானா மாறிட்டா, அப்ப வெளியில வர்ற போட்டானுக்கு மேக்ஸிமம் எனர்ஜி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் எனர்ஜியை விட்டா அப்ப வர்ற போட்டானுக்கு எனர்ஜி கம்மியா இருக்கும். வெளியில வர்ற போட்டான்லயே யாருக்கு அதிகமா எனர்ஜி இருக்குன்னா, கைனெட்டிக் எனர்ஜி ஃபுல்லா போட்டானா கன்வெர்ட் ஆயிட்டா. So h nu max is equal to the kinetic energy of the electron. எலக்ட்ரானோட கைனெட்டிக் எனர்ஜி ஏது? அது கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் நடுவுல இருக்கிற ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ்னால கிடைச்சது. அப்ப நான் அதை என்னன்னு எழுதலாம்? கைனெட்டிக் எனர்ஜியை EV0 எழுதலாம். Vன்னு எழுதலாம். This is the accelerating voltage. h nu max hc by lambda minimum. Nu max na lambda minimum. So இது கிராஸ் பண்ணா lambda minimum is equal to hc by ev அப்படின்னு எழுதலாம். h constant, c constant, e constant. h 6.6 into 10 power minus 34, c க்கு 3 into 10 power 8, e க்கு 1.6 into 10 power minus 19. அதெல்லாம் போட்டா இது 12,400 Armstrong divided by v அப்படின்னு. So இந்த lambda minimum wavelength of the X-ray depends only on the accelerating voltage. இந்த ஆனோட்ல எதை டார்கெட்டா யூஸ் பண்றோம்னு இங்க இல்லவே இல்லை. அதனாலதான் என்ன ஆச்சு நமக்கு, நான் டங்ஸ்டனை யூஸ் பண்ணாலும் சரி, மாலிப்டினத்தை யூஸ் பண்ணாலும் சரி, இந்த ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ் 35 கிலோ வோல்ட்டா இருந்தா என்னுடைய இந்த மினிமம் வேவ்லெங்த் ரெண்டு பேருக்கும் சேமா தான் இருந்தது. ஏன்னா ஃபார்முலால ஃபார் மினிமம் வேவ்லெங்த் we have the minimum wavelength depends only on the accelerating voltage. So continuous X-ray spectrத்துக்கு காரணம் எலக்ட்ரான்ஸ் டிசலரேட் ஆகுறதுனால, டார்கெட்ல போய் மோதும் டிசலரேட் ஆகுறதுனால அதனுடைய எனர்ஜி குறையுது. குறையிற எனர்ஜி போட்டான் எனர்ஜியா ரிலீஸ் ஆகுது. வெளியில வர்ற போட்டானுக்கு எப்ப மேக்சிமம் எனர்ஜி இருக்கும்? ஃபுல் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் போட்டானா மாறினா வெளியில வர்ற எலக்ட்ரானுக்கு மேக்சிமம் எனர்ஜி, மேக்சிமம் ஃப்ரீக்வன்சி ஆர் மினிமம் வேவ்லெங்த் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, டுவான் ஹண்ட் ஃபார்முலான்னு பேரு. முக்கியமான ஃபார்முலா இது, ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து எக்ஸ்ரேஸ்ல கணக்கு போறதுக்கு யூஸ் பண்ணும். இது கண்டினியூஸ் எக்ஸ்ரே. இப்ப கேரக்டரிஸ்டிக் எக்ஸ்ரே ஏன் சில இடத்துல மட்டும் பீக்கா வருது, குறிப்பிட்ட வேவ்லெங்த் மட்டும் ரொம்ப இன்டென்சிட்டி அதிகமா இருக்கே, அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க? இப்படி உள்ள வர்ற எலக்ட்ரான் இந்த ஆட்டத்துல சந்துல எலக்ட்ரானுக்கு நடுவுல இருக்க ஸ்பேசஸ்ல போனா டிசலரேட் ஆகும். கரெக்டா இப்படி வந்து இந்த கேஷன்ல இருக்க எலக்ட்ரானை ஹிட் பண்ணிடுச்சுன்னா வெளியில இருந்து வர்ற எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரானை நாக் ஆஃப் பண்ணிடும். சோ அப்ப என்ன ஆகும்? இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல ஒரு இடம் வேக்கண்ட் ஆயிடும். ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. கேஷல்ல இருக்கிற எலக்ட்ரானை நாக் ஆஃப் பண்ணிட்டா அது மேல கரெக்டா மோதிட்டா கேப்ல போனா டிசலரேட் ஆகும். இப்ப பார்த்தோம் எலக்ட்ரான் கேப்ல போச்சுன்னா நியூக்ளியஸ், எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இது உள்ள வர்ற ஆட்டம் எலக்ட்ரான் இந்த கேப்ல போச்சுன்னா இந்த எலக்ட்ரான்ல படாம டிசலரேஷன். கரெக்டா எலக்ட்ரான்லயே போய் ஹிட் பண்ணிட்டா அந்த எலக்ட்ரான் அதை நாக் ஆஃப் பண்ணிடும். அப்ப அந்த ஸ்பேஸ் வேக்கண்ட் ஆயிடும். அப்ப மேல அடுத்த ஆர்பிட்ல இருக்கிற எலக்ட்ரான் என்ன பண்ணும்? எப்படா இந்த வேக்கண்ட் ஆகும் இங்க குதிக்கும். சோ எல்ல இருந்து கே ஷெல்லுக்கு குதிச்சா we have k alpha line. இப்படி எல்ல இருந்து எலக்ட்ரான் குதிக்காம அடுத்த ஆர்பிட் எம் ஆர்பிட்ல இருக்கிற எலக்ட்ரான் குதிச்சுன்னா we have l beta line. சோ k or level வேக்கண்ட் ஆச்சுன்னா பாத்துக்கலாம், இது k l m n levels வச்சுக்கலாம். இங்க இருக்கிற வேகன்சியை எல்ல இருந்து ஃபில் அப் பண்ணா we have k alpha, m ல இருந்து ஃபில் அப் பண்ணா we have k beta, n ல இருந்து பண்ணா we have k gamma, k delta. அது மாதிரி இப்ப பேர் வைக்கிறாங்க இல்லையா, ஒமிக்ரான் வரைக்கும் பேர் வந்துருச்சு. அது மாதிரி k alpha, k beta, k gamma நம்ம பேர் வச்சுட்டே போலாம்.
So atomic transitionனால நடக்கிறது இந்த characteristic X-ray spectrum. இந்த L level, K levelனா டங்ஸ்டனுக்கு வேற மாதிரி இருக்கும், மாலிப்டினத்துக்கு வேற மாதிரி இருக்கும். அதனாலதான் இங்க டங்ஸ்டனுக்கு ஒரு குறிப்பிட்ட வேவ் லெங்க்த்ல பீக் வருது, மாலிப்டினத்துக்கு வேற ஒரு வேவ் லெங்க்த்ல பீக் வருது. அதே மாதிரி பார்த்தா சப்போஸ் அந்த ஆக்சலரேட்டிங் எலக்ட்ரான் வருது இல்லையா, வந்து ஹிட் பண்ணும்போது கே ஷெல்லுல மோதாம எல்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரான் மேல ஹிட் பண்ணி அதை காலி பண்ணிட்டா. இப்ப எல் ஷெல்லுல ஒரு வேகன்சி வந்தது. அப்ப இந்த வேகன்சி எங்க இருந்து ஃபில் ஆகலாம்? எம்ல இருந்து ஃபில் ஆகலாம். We can get it filled by a jump from the M. So இது L alpha சொல்லு. அடுத்து N ல இருந்து ஜம்ப் பண்ணினா L beta. So this is the reason for the atomic transition is the reason for the characteristic X-ray spectrum. நம்ம பார்த்தோம் இங்க மாலிப்டினத்துக்கு K alpha K beta lines எப்படி predominant-ஆ இருந்ததுன்னு சொல்லிட்டு. So this is about the continuous and characteristic X-ray spectrum. X-rays நமக்கு நிறைய uses நமக்கு தெரியும். என்ன இந்த X-rayனால யூஸ்னா மெடிக்கல் டயக்னாசிஸ்ல யூஸ் பண்றோம். டயக்னாசிஸ்னா எங்கேயாவது ஃப்ராக்சர் இருக்கு, எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இல்லை எதையாவது முழுங்கிட்டாங்கன்னா குழந்தைங்களா காசு தான் அந்த அது எந்த இடத்துல இருக்கு. மெடிக்கல் தெரப்பினா ஸ்கின்ல டிசீஸை கியூர் பண்றதுக்கு, சில கேன்சரை கியூர் பண்றதுக்கு எக்ஸ்ரே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றோம், எங்கேயாவது ஒரு மெட்டீரியல்ல டிஃபெக்ட் இருக்குன்னா அதை உடைக்காமையே எந்த இடத்துல டிஃபெக்ட் இருக்குன்னு பாக்கிறதுக்கு. சயின்டிபிக் ரிசர்ச் நம்ம டைஃப்ராக்ஷன்லாம் எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்றோம். இப்ப நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க வேவ் ஆப்டிக்ஸ்ல. So X-rays are used. So இந்த டுவாண்ட் ஹண்ட் ஃபார்முலா அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரே எக்ஸாம்பிள் பண்ணலாம். Calculate the cutoff wavelength and cutoff frequency of X-rays. Cutoff wavelength na lambda minimum. Cutoff frequency na nu max. From an X-ray tube with an accelerating voltage of 20,000 volt. So very simple formula substitution. Lambda minimum is 12,400 Armstrong divided by 20,000. So இதை கேன்சல் பண்ணினா நமக்கு அப்ராக்சிமேட்லி என்ன, இதை 2ஆல கேன்சல் பண்ணலாம். 6,200 4 0 இருக்கு. அப்போ 0.62 Armstrong. This is the cutoff wavelength. Corresponding frequency nu max வேணும்னா C by lambda minimum. அப்ப 3 into 10 power 8 divided by 0.62 into 10 power minus 10. So 10 power minus 10 மேல கொண்டு போனா plus 10 18 3 by 0.62 கூட 62 by 100 போட்டுக்கலாம் into 10 power 18. So we'll have 300 by 62 into 10 power 18. So approximately 5 times போகாது, 5 விட கம்மியா 4 point something into 10 power 18 hertz. So இது மாதிரி இந்த ஃபார்முலாவை ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டுவான் ஹண்ட் ஃபார்முலா நம்ம ப்ராப்ளம் போடுறதுக்கு யூஸ் ஆகும். தியரி கொஸ்டின் அந்த strength of the X-ray and intensity of the X-ray, quality of the X-ray அப்படின்னா அதோடைய penetrating power. Penetrating powerனா அதோடைய எனர்ஜி. எக்ஸ்ரே எனர்ஜினா எலக்ட்ரானுடைய கைனெட்டிக் எனர்ஜி. எலக்ட்ரானோட கைனெட்டிக் எனர்ஜினா ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ். ஞாபகமா தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரென்த் ஆஃப் த எக்ஸ்ரே அப்படின்னா அதனுடைய பெனிட்ரேட்டிங் பவர். ஸ்ட்ரென்த் ஆர் குவாலிட்டி. பெனிட்ரேட்டிங் பவர்னா அதனுடைய ஃப்ரீக்வன்சி எனர்ஜி, which is nothing but அதுக்கு எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரானுக்கு ஏது கைனெட்டிக் எனர்ஜி? ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ். ஸோ ஆக்சலரேட்டிங் வோல்டேஜ் அதிகம் பண்ணா குவாலிட்டி அதிகமாகும். ஃபிலமெண்ட்டினுடைய வோல்டேஜ் அதிகம் பண்ணா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது இன்க்ரீஸ் ஆனா இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்டென்சிட்டி இஸ் கண்ட்ரோல்டு பை த ஃபிலமெண்ட் கரண்ட், whereas the quality is controlled by the accelerating voltage. இதெல்லாம் தியரியில கேட்கக்கூடிய क्वेश्चंस, கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். So this is about the X-rays. இது though it is not in NCERT syllabus, நமக்கு additional exerciseலாம் வந்திருக்கு. இதை படிச்சுக்கிறது நல்லது. நம்ம நீட் சிலபஸ்லாம் இருக்கு. So we will stop here. இந்த atom lesson இதோட நம்ம ஸ்டாப் பண்ணலாம்.